வணக்கம், வெல்கம் டு நிமலர் டியூட்டோரியல்ஸ். இந்த பதிவுல மல்டிப்ளிகேஷன் யூசிங் வேதிக் மேக்ஸ் நம்ம செகண்ட் டாபிக் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு ஜெனரல் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். எந்த விதமான பேஸ் அப்படிலாம் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். என்ன நம்பர் பார்த்தாலும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணா நம்ம வந்து கொஞ்சம் குயிக்கரா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். நம்ம நார்மலா ஒரு 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணணும்னா எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஸோ 22 into 14 ஒரு நம்பர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் பிளேஸ் and ஒன்ஸ் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 times 4 வந்து 8, 2 times 1 வந்து 2. அப்புறம் அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 2 times 4 8, 2 times 1 2, 2 plus 8 10, 308. ஓகே, இப்போ வந்து நம்ம வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம பீட்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ 2 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ 2 நம்பரையும் வந்து கீழே கீழே போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு நம்பர், இது இன்னொரு நம்பர். கீழே கீழே போட்டோடனே நம்ம எப்படி மல்டிப்ளை பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இதுக்கு 3 லெவல்ஸ் இருக்கும். இது சிங்கிள் லைன் மல்டிப்ளிகேஷன்ஸ் தான். எல்லாமே மைண்ட்லேயே போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம மைண்ட்லேயே போட முடியும். இப்போ ஜென்ரல் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 3 ஸ்டெப் எதுக்குன்னா, இங்க 3 டிஜிட்டுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி கொண்டு வருவேன்னா, 2 நம்பர்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த இடத்துல போடுவோம். செகண்ட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2 நம்பர்ஸோட 2 டிஜிட்ஸையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா நம்ம வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த இடத்துல போட போறோம். இது வந்து செகண்ட் டிஜிட். தேர்ட் டிஜிட் வந்து இந்த 2 நம்பர்ஸோட லாஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம லாஸ்ட் பிளேஸ்ல போட போறோம். ஓகே, இப்போ இதே 22 into 14 வந்து நம்ம கீழே கீழே போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 2 டிஜிட்டையும் வந்து மல்டிப்ளை பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 2 நம்பர்ஸ்க்கும் 2ம் 4ம் ஃபர்ஸ்ட் டிஜிட் தானே. ஸோ 2 times 4 என்னது? 8. செகண்ட் ஸ்டெப் என்னது? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 2 times 4 8, 8 plus 2 10. ஸோ 10. ஒரு டிஜிட் தான் நம்ம போடணும். 10 வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னது? இந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் என்ன இந்த நம்பர்ஸ்க்கு? 2 and 1. 2 times 1 என்னது? 2. ஸோ 2 இங்க போட்டுக்கணும். இப்போ இந்த 1 வந்து இங்க ஆட் பண்றோம். அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகி ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலா வர ஆன்சர் வந்து 308. 89 times 78. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். 9 times 8 72. ஓகே, அப்புறம் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 8 times 8 64, 7 times 9 63. ஸோ ஆட் பண்ணா 127. ஸோ 7 இங்க போட்டுக்கோங்க. 12 குட்டியோண்டு போட்டுக்கோங்க. அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். 7 times 8 56. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இது எல்லாமே வந்து நம்ம இதோட இதை ஆட் பண்றோம். இது வந்து 6ஓட ஆட் பண்றோம். ஓகே, ஸோ 2 7 plus 7 14. திருப்பி இங்க ஒரு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. 6 plus 12 18. திருப்பி இங்க ஒரு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 5 plus 1 வந்து 6, 8 plus 1 வந்து 9, 4 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 2. இதுதான் ஆன்சர். 89 times 78 வந்து 6942 வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இன்னொரு ப்ராப்ளம் அதே மாதிரி போட்டுக்கலாம். 97 times 42. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். 2 times 7 என்னது? 14. ஓகே, கேரி ஃபார்வர்ட் வந்து இந்த இடத்துல 1 கீழே போட்டுக்கோங்க. 9 times 2 என்னது? 18. இந்த ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா காட்டணுமேங்கிறதுனால தான் நான் சைட்ல போடுறேன். நீங்க மைண்ட்லயே ஆட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ஓகே, 4 times 7 வந்து 28. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 8 plus 8 16, 46. ஸோ 4 கீழே போட்டுக்கோங்க, 6 மேல போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியா வந்து இந்த 2 டிஜிட் மல்டிப்ளை பண்றோம். 9 times 4 36. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 3, 6 plus 4 10, 6 plus 1 7, 4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று ஒரு கேரி ஃபார்வர்ட் இருக்கு இல்லையா? இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். 4074. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, 2 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பீட்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு மல்டிப்ளை பண்றது எப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இங்கே பீட்ஸ் போடுறேன். ஓகே, இது வந்து 3 டிஜிட், ஒவ்வொரு நம்பருக்குள்ளே 3 டிஜிட். நான் கீழே கீழே நம்பர்ஸ் வரா மாதிரி மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்க பிரெயின் வந்து கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணிடும். இதுக்கு வந்து ஆக்சுவலா 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, 5 டிஜிட்ஸ் வரா மாதிரி இருக்கும். ஸோ 5 ஸ்டெப்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். அந்த ஃபோர்த் ஸ்டெப்ங்கிறது வந்து 4th டிஜிட்டுக்குள்ளது. ஸோ 5th டிஜிட்டுக்குள்ளது 5th ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 2 நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து மல்டிப்ளை பண்ற கிடைக்கிற ஆன்சர் இங்கே போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த 2 நம்பர்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணா வர ஆன்சர் வந்து இந்த இடத்துல போடணும். கேரி ஃபார்வர்ட் இருந்தா பக்கத்துல குட்டியோண்டு போட்டுக்கலாம். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த 3 டிஜிட்டுமே நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து தேர்ட் டிஜிட். ஸோ இந்த கடைசி 2 டிஜிட் வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா வர ஆன்சர் இங்கே போட்டுக்கணும். 5th டிஜிட்டுக்கான ஆன்சர் வந்து இந்த 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 5th டிஜிட் கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சால்வ் பண்ணுவோம். 498 times 364. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து
நம்ம இந்த ரெண்டு டிஜிட்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். 8 times 4 என்னது 32. ஓகே, ஸோ 32ல வந்து இந்த டிஜிட் வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம். 3 வந்து கேரி ஃபார்வர்ட் இல்லையா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பெரிய பெரிய டிஜிட்ஸ் யூஸ் பண்றச்ச நம்ம இந்த இடத்துல கீழே போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் சைட்லேயே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 9 times 4 என்னது 36. 6 times இது செகண்ட் டிஜிட்ங்கிறதுனால நான் செகண்ட் பார்ட்டிஷன்ல போடுறேன். 6 times 8 48. ஸோ இது கேரி ஃபார்வர்ட் டிஜிட் நான் சேர்த்து ஆட் பண்றேன். ஸோ 3 plus 6 9, 9 plus 8 17. ஸோ 4 plus 4 8, 87. ஸோ 7 மட்டும் தான் இங்க போடணும். 8 வந்து கேரி ஃபார்வர்ட். ஓகே, இது வந்து செகண்ட் டிஜிட். ஓகே, இப்போ 8 இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம அடுத்தது நம்ம மல்டிப்ளை பண்றோம். எதுனா எல்லா நம்பர் 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்றோம் இல்லையா. ஸோ இந்த கடைசி டிஜிட் நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ 4 times 4 16. இது வந்து செகண்ட் செட்ங்கிறதுனால அப்படியே பிரிச்சிருக்கேன். 8 வந்து கேரி ஃபார்வர்ட். 3 times 8 என்னது 24. 9 times 6 54. முன்னாடி பீட்ஸ்ல சொன்னோம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட், அப்புறம் இந்த ரெண்டு லாஸ்ட் டிஜிட், அதுக்கப்புறம் நடுவுல இருக்க ரெண்டு டிஜிட்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ற நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 4 plus 6 10, 18, 18 plus 4 22, 102. ஓகே, ஸோ 2 வந்து தேர்ட் டிஜிட். 2 இங்க போட்டுக்கோங்க தேர்ட் டிஜிட்டா. 10 வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 4 6 are 24, 3 9s are 27. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 61 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஸோ ஃபோர்த் டிஜிட் வந்து 1. ஸோ 1 இங்க போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 6 மட்டும் தான் இருக்கு. கடைசியா வந்து இந்த ரெண்டு டிஜிட்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். 4 3s are 12. 6 plus 12 18. ஃபைனல் ஆன்சர் வந்து 181272. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது மாதிரி போட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல கேரி ஃபார்வர்ட், அடிஷன், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வராம நீங்க ஈஸியாவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து இங்க ஆட் பண்ணதான் போறோம். ஸோ கேரி ஃபார்வர்டு சேர்த்து ஆட் பண்ணி பிராக்டிஸ் பண்றது ஸோ ரொம்ப உத்தமமான ஹேபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 34 times 892. ஸோ நம்ம வந்து கீழே போட்டுக்கலாம். 034892. ஸோ இது 3 டிஜிட் மல்டிபிளிகேஷன்ஸ் தான் நான் மாத்திட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும், 2 4s are 8. இதுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட்லாம் இல்ல, அதனால நான் சைடுல போடல. ஸோ 8ங்கிற டிஜிட் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். இதுதான் செகண்ட் டிஜிட்டுக்கான செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ செகண்ட் டிஜிட்டுக்கான ஸ்டெப் 3 2s are 6, 4 9s are 36. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 42. ஸோ 2 வந்து செகண்ட் டிஜிட். ஓகே, இங்க 2 போட்டுக்கோங்க. 4 வந்து கேரி ஃபார்வர்டுங்கிறதுனால இது வந்து செகண்ட் செட் ஆஃப் அடிஷனோட நான் வந்து மிங்கிள் பண்ணிக்க போறேன். ஸோ 0 2s are 0, 8 4s are கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். இந்த கடைசி ரெண்டு டிஜிட்ஸையும் நடுவில் இருக்க ரெண்டு டிஜிட்ஸையும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ண போறோம். 8 4s are என்னது 32. அப்ப நடுவுல இருக்கிறது 3 9s are 27. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4 plus 7 11, 11 plus 2 13. ஓகே, 3 plus 3 6. ஸோ இது வந்து தேர்ட் டிஜிட். 3 இங்க போட்டுக்கோங்க. 6 வந்து கேரி ஃபார்வர்ட். அப்புறம் அடுத்த செட் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு டிஜிட்ஸ். ஓகே, 0 9s are 0, 3 8s are 24. ஸோ கிடைக்கிற ஆன்சர் 30. 0 வந்து ஃபோர்த் டிஜிட். ஓகே, இப்போ 3 மட்டும் தான் இருக்கு. கடைசி நம்ம மல்டிப்ளை பண்ற போறது ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து 0 times 8. 0 times 8 0. ஸோ 3 மட்டும் தான் இருக்கு. ஸோ 3 இங்க அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் 30328. ஓகே, வேதிக் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு மல்டிபிளிகேஷன் பண்றதுக்கு. ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரி மல்டிபிளிகேஷன் ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாத்தையுமே படிச்சுட்டு போய் அங்க போய் குழம்பிக்காம ஏதாச்சும் ஒரு மெத்தட் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பழகிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 டிஜிட் மல்டிபிளிகேஷன் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் சால்வ் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு அல்காரிதம் மட்டும் தான் கொடுக்க போறேன். இது மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. 7 டிஜிட்ஸ், மினிமம் 7 டிஜிட்ஸ். ஸோ 7 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ 4 டிஜிட்ஸ் போட்டுக்கலாம். நீங்க பேட்டர்ன் நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் மல்டிப்ளை பண்றோம், அப்புறம் 2 கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், அப்புறம் 3 டிஜிட்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், அப்புறம் இப்போ 4 டிஜிட்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட்டுக்கான ஸ்டெப், தேர்ட் டிஜிட்டுக்கான ஸ்டெப், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் டிஜிட்டுக்கான ஸ்டெப், செவன்த் டிஜிட்டுக்கான ஸ்டெப். ஸோ மினிமம் 7 டிஜிட்ஸ். ஸோ பக்கத்துல 2 நம்பர்ஸ் கூட வரலாம் 7 டிஜிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு வந்து எப்பவும் போல இது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்ல வரும். செகண்ட் டிஜிட்டுக்கான வந்து இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். ஓகே, தேர்ட் டிஜிட் வந்து நம்ம வந்து 3 டிஜிட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் டிஜிட்டும். இந்த 3 டிஜிட்டையும் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். ஸோ இந்த 3 டிஜிட் பேர் சொல்றோம். ஓகே, ஸோ இந்த 3 பேரையும் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், ஆட் பண்றோம், எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்றோம். அது வர ஆன்சர் வந்து தேர்ட் டிஜிட். ஓகே, ஃபோர்த் டிஜிட் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்றோம். நல்லா பாத்துக்கோங்க. இந்த கடைசி 2 டிஜிட், இந்த கடைசி 2 டிஜிட், அப்புறம் இதுவும் இதுவும் எல்லாத்தையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ற ஆன்சர் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ ஃபிஃப்த் இது வந்து இந்த கடைசி 3 பேர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். சிக்ஸ்த் டிஜிட் வந்து இந்த கடைசி 2 டிஜிட் பேர் ஆஃப் வந்து நம்ம வந்து ஆட் பண்றோம், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். ஓகே, செவன்த் டிஜிட் இந்த கடைசி 2 டிஜிட் வந்து மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சர் வந்து இங்க போடுறோம். ஸோ உங்களுக்கு கொடுக்குற வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா 4387 டைம்ஸ் 62
3 4 ஓகே. இதை மல்டிப்ளை பண்ணி நீங்க அந்த ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்க நார்மல் மெத்தட்லயும் நீங்க யூனிவர்சல் மெத்தட்லயும் போடுங்க. இந்த மாதிரி வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு டைம் எவ்வளவு ஆச்சுங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாக இந்த நார்மல் மெத்தடோட வேதிக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் டைம் வந்து நமக்கு கிடைக்கும். 5 டிஜிட் மல்டிப்ளிகேஷனுக்கான பேட்டர்ன் தான் நான் இப்ப வந்து கொடுக்க போறேன். சோ அந்த அல்காரிதம் பார்த்துடலாம். ஓகே. சோ இதுக்கு வந்து நமக்கு வந்து 9 ஸ்டெப்ஸ் இருக்கும். 9 ஸ்டெப்ஸ்னா மினிமம் 9 டிஜிட்ஸ். ஓகே. ஏன்னா கேரி ஃபார்வர்ட்லாவும் பக்கத்துல 2 நம்பர்ஸ் வரலாம். சோ இதுவும் பார்ப்போம். சோ இப்போ நான் வந்து பேட்டர்ன் வரைஞ்சிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கான ஸ்டெப், செகண்ட் டிஜிட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், 7, 8. இது வந்து 9th டிஜிட்டுக்கான ஸ்டெப். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து இங்க போடுங்க. செகண்ட் டிஜிட் வந்து இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சர். தேர்ட் டிஜிட்டுக்கு வந்து 3 டிஜிட் வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் வந்து இங்கே போடுறோம். ஓகே. ஃபோர்த் டிஜிட்டுக்கு வந்து இந்த 4 நம்பர்ஸ். ஓகே. இந்த 4 நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து இங்கே போடுறோம். ஃபிஃப்த் டிஜிட்டுக்கு வந்து இந்த 2 நம்பர்ஸ், இந்த 2 டிஜிட். ஓகே. அப்புறம் இதுவும் இதுவும். ஓகே. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். எல்லாமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் தான் வெறும் மல்டிப்ளை மட்டும் பண்றோம். மற்றது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். சிக்ஸ்த் வந்து இந்த ஃபோர்த்தோட ஃபைனல் நம்பர்ஸ். ஓகே. இந்த 4 நம்பர்ஸ். ஓகே. இந்த 4 டிஜிட்ஸ் வந்து இந்த 4 டிஜிட்ஸ் ஆஃப் பேரை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ற ஆன்சர் வந்து இங்க வரும். ஓகே. 7th வந்து இந்த தேர்ட் டிஜிட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க 3 நம்பர்ஸ், லாஸ்ட் 3 நம்பர்ஸ். ஓகே. இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். ஓகே. 8 வந்து இந்த செகண்டோட ரிவர்ஸ். பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்க அந்த பேட்டர்ன் நீங்களே வந்து போட்டுடலாம். இது மனப்பாடம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஸோ கண்ணால பார்த்தாலே பேட்டர்ன் இப்படிதானுங்கிறது புரிஞ்சிடும். ஓகே. ஸோ 9th டிஜிட் இது 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர். ஸோ உங்களுக்கு கொடுக்க போற ப்ராப்ளம் என்னன்னா 53082 டைம்ஸ் 42890. ஓகே. இது வந்து நீங்க வந்து நார்மல் மெத்தட் டைமர் செட் பண்ணிக்கோங்க. நார்மல் மெத்தட்லயும் போடுங்க, வேதிக் மெத்தட்லயும் போடுங்க. எது குயிக்கரா சால்வ் பண்றீங்கங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேதிக் மெத்தட் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப குயிக்கரா இருக்கும். ஓகே. சோ அடுத்த வீடியோவும் நான் வேதிக் மேக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டாபிக் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் இது. நான் வேதிக் மேக்ஸ் சப்ட்ராக்ஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்க பழைய வீடியோஸ்லாம் பாருங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. நன்றி, வணக்கம்.